கொஞ்சம் பேசலாமா? தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் பாடி. நான் 2 நாள் முன்னாடி ஃபங்ஷன் போன வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஃபங்ஷன் முடிஞ்சு அந்த பொண்ணு அழுதாங்களோ இல்லையோ, நான் வீட்டுக்கு வந்து அவ்ளோ அழுதேன். ஃபங்ஷன் ஃபுல்லாமே என்ன பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. "ஏன் இவ்ளோ ஒல்லியா இருக்க? எதுக்கு இவ்ளோ ஒல்லியா இருக்க? எதுவும் பிரச்சனையா?" அதெல்லாம் தாண்டி, "இந்த மாரி உடம்பு இருந்தா உன்ன யாரு கட்டிப்பா?" இந்த மாரி சென்டென்ஸ்லாம் என்ன பார்த்து அவங்க கேட்டிருந்தாங்க. வீட்ல வந்து சொல்லும்போது சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. "இக்னோர் பண்ணிரு" அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இக்னோர் பண்ண முடியும்? பிகாஸ் வேர்ட்ஸ் ஹர்ட் மோர் தென் ஆக்ஷன் சம்டைம்ஸ். இங்க நெறைய பேருக்கு தெரியாது. அவங்களோட ஒரு ஸ்மால் கமெண்ட் வந்து நம்ம லிட்டரலி எவ்ளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. கலரா இருந்தா, "இதுக்கு இவ்ளோ கலரா இருக்க? உடம்புல சத்தே இல்லையான்னு?" கேட்பாங்க. கருப்பா இருந்தா, "கருவாச்சி" அப்படின்னு சொல்றாங்க. ஒல்லியா இருந்தா, "உங்க வீட்ல சாப்பாடே போடுறது இல்லையா?" அப்படின்னு கேட்கறாங்க. குண்டா இருந்தா, "உங்க வீட்ல இருக்க எல்லா சாப்பாடையும் நீ தான் சாப்பிடுறியா?" அப்படின்னு கேட்கறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது சுத்தமா எனக்கு தெரியவே இல்ல. இங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மேபி இந்த கலர்ல தான் இருக்கணும், இவ்ளோ வெயிட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா, அப்படி எனக்கு எதுவும் தெரியாது. இவங்களுக்கெல்லாம் மேபி தெரிஞ்சிருந்தனாலோ என்னவோ என்ன இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இல்ல, இந்த சொசைட்டில இருக்க நெறைய பேர் இத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பொம்பள புள்ளைங்கள பார்த்தா இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் ஒல்லியா இருக்கிறதுக்கும், எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல. ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, "இவ்ளோ ஒல்லியா இருந்தா உன்ன யாரு கட்டிப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்து தான் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னா, சத்தியமா அந்த மாரி பையன எங்க வீட்ல எனக்கு பார்த்து தர மாட்டாங்க. கைஸ், வி நெவர் நோ வாட் சம்மன் இஸ் கோயிங் த்ரூ. அதனால ஒருத்தங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு உட்கார்ந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வேள நீங்க நினைக்கிற மாரி பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதுக்கு கரெக்ட்டான ஒரு ஸ்கின் டோன், வெயிட் இந்த மாதிரிலாம் ஒரு கேட்டகரி இருந்துச்சுன்னா, அதுல நீங்க கரெக்ட்டா இருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அதுக்காக ஒருத்தவங்களோட பீஸ்ஃபுல்லான லைஃப்ப ஸ்பாயில் பண்ணாதீங்க. எத்தன பேரு என்ன மாரி பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்கலாம் இந்த வீடியோ கீழ தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.